ஹாய் காய்ஸ், டீ கடையில் ரொம்ப ஃபேமஸான வெங்காய போண்டா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டீ கடையில் பார்க்குறப்பே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். அதை தான் இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்குவோம் வாங்க. பெரிய வெங்காயம் நமக்கு தேவையான அளவு எடுத்து, நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா உதுத்தா தான் அது போடுறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா எல்லாம் ஜாயிண்டாக இருக்கும். அது கூட அதுக்கு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக சோடாப்பூ, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக அதை கையால் நுணுக்கி போட்டுக்கலாம், நசுக்கி விட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கலருக்கு கொஞ்சமாக கேசரி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இறங்கி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வரும். வெங்காயத்தில் உள்ள தண்ணி பத்தாதப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சா உருண்டை ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அது மாதிரி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப அழுத்தமாகவும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி பதத்தில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸை ரவுண்டாக பிடிச்சி, ரொம்ப ரவுண்ட் ஷேப்லேயும் போடக்கூடாது, கொஞ்சம் மாவு எடுத்து லைட்டாக இப்படி உருட்டி போட்டுறணும். அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே உள்ள மாவெல்லாம் வேகும். நம்ம போடுறப்ப ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது வெந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.